அனைவருக்கும் வணக்கம். 10 பேராசிரியர்களை 10 தலைப்புகளிலே சிறப்பாக 10 நிமிட உரை நிகழ்த்தச் சொல்லி மிகப்பெரியதொரு கட்டமைப்பை ஐடிசி ஜங்ஷன், ஆம்பல் தமிழ் சங்கம், கத்தார் டாக்டர் ரவி கோவிந்தராஜ் அவர்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் தொழில்நுட்பவியலாரையும் மாணவர்களையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து அறிவுதொரு வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். அந்த வரிசையிலே 3வது நபராக திருமதி சாந்தி அவர்கள் சிறப்பான தலைப்பை மனிதர்களை மதியுங்கள் என்கிற கண்ணோட்டத்திலே நிகழ்த்திய உரை அற்புதமாக இருந்தது. அவருடைய பிபிடி ப்ரெசன்டேஷன் மிக நேர்த்தியாக தலைப்புகளை கொண்டு செலுத்தியது. அதே நேரத்தில் சிறப்பான அவருடைய இந்த பணியில் தன்னுடைய பங்களிப்பாக 10 படிநிலைகளை அவர் விளக்கியிருந்ததனை எடுத்து கூறினார். அதே தருணத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் தலைமைத்துவத்தை உண்டாக்குகிற முயற்சியிலே தலைவர்களாக நாளைய மனிதர்கள் உருவாக நல்லதொரு வழிகாட்டுதலாக, கொள்கையாக இது அமைந்தது. சிறப்பான குறிக்கோளை நல்ல முறையிலே எடுத்து இயம்பியதும் அதே நேரத்தில் செயல் திட்டமாக சிறப்பான பங்களிப்பை தந்ததும் மனிதர்களுக்கு தேவையாகிய அப்ரிஷியேஷன், ஒரு மனிதரை பாராட்ட வேண்டும் என்கிற கடமையை உணர்த்தியதாகவும் சிறப்பாகவே இந்த அமர்வு நகர்ந்தது. அவருடைய உரையினுடைய சாராம்சமாக நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் மனிதர்களை இழப்பது மட்டுமல்ல, மனிதருக்கே கூட தனிமனித பாதுகாப்பு இழப்பு முதலாகிய பரஸ்பர ஒருவருக்கொருவர் சார்ந்து நிற்கின்ற தொடர்புகள் அற்றுப்போகும் என்கிற எச்சரிக்கையாகவும் இந்த அமர்வு சிறப்புற பொலிந்தது. அதே தருணத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய தலைமை தன்மையில் பிறரை ஊக்கப்படுத்துவது எந்தளவு முதலீடாக அது தொழிலை முன்னேற்றும் என்பதையும் அறிவுறுத்த தயங்கவில்லை. என்றாலும் நம்பிக்கை இழப்பை அமைக்கிற ஒரு கட்டமைப்பு குறைபாடு அல்லது சமூகத்திற்கே அது இழப்பாக இருப்பது ஓர்புறம் இருந்தாலும், ஒரு தனி மனிதர் தனக்கு இருக்கக்கூடிய ஒர்க் டென்ஷன் அல்லது சுற்றுச்சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்தினாலே என்ன பின்விளைவு என்பதை கூட சிந்தித்தது. சிறப்பான இந்த அமர்வு தக்க வைத்து கொள்ள வேண்டிய தருணத்தை, சுயமரியாதை ஒருவருக்கு எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பிலே இருக்கிறது, அந்த சுயமரியாதையை அவர் இழக்கும்படி நேருமானால் அவர் வெளியேற்றப்படலாம் அல்லது அவருடைய அந்த இடநகர்வு அவர் தொழில் சார்ந்த அல்லது நிறுவனம் சார்ந்த இரகசியங்களை கூட அவர் தன்னோடு எடுத்து சென்று விடுவார் என்கிற ஒரு எதிர்காலவியல் ஏற்பாடுகளையும் அல்லது எதிர்காலத்தில் ஏற்படுகிற தாக்கங்களையும் தொடர்ச்சி பின்விளைவுகளையும் மிக நேர்த்தியாகவே விளக்கியிருந்தார் பேராசிரியர் சாந்தி. மேலும் உளவியல் கோட்பாடுகளை கூட இந்த அமர்வில் மிக அழகாக ஒருங்கிணைத்து, ஏன் ஒரு மனிதருடைய உளவியலில் எந்த அளவுக்கு அது அலசி ஆராயப்பட வேண்டும், அல்லது நல்ல ஒரு உளவியல் அமையுமானால் அந்த நிறுவனம் கல்வி, ஒரு உதாரணத்துக்கு கல்வி நிறுவனமாக இருந்தால் ஆராய்ச்சி மனப்பான்மை கூடும். மனிதர்களை ஒருவர் மதித்து நடத்துகிற நல்ல ஒரு நிறுவனம் அல்லது கல்வியகம் அல்லது வளாகம்னு வச்சுக்கோமே, அந்த கல்வி வளாகம் சிறப்பாகவே கூட ஒரு மனிதனை மேலிடச் செய்யும். அது இலக்கியங்கள் நமக்கு நல்லதான் வழிகாட்டுது என்று சொல்ல வருகிற பொழுது, கணியன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சிறப்பான ஒரு முன்னெடுப்பை தந்தது. மகிபாலன்பட்டி என்பது தான் திருப்பரம் சிறப்பாக இருக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற தத்துவத்தை தந்த இலக்கியவாதி பிறந்த ஊராக சொல்லுவார்கள். சிறுகூடல் பட்டியிலே கண்ணதாசனை சிந்திக்கிற இந்த தமிழ் உலகம் அருகிலே இருக்கிற சங்க இலக்கிய புலவராகிய
அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக எவ்வாறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் உலகளாவிய அளவிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள், முன்னுதாரணமாய் இருந்தார்கள் என்பதை தக்க இலக்கிய எடுத்துக்காட்டை நேர்த்தியாகவே ஒப்பிட்டு உரையிலே பேசி சென்றார். இன்னொரு மிக பெரும் திருக்குறளாக ஒரு மனிதர் செயற்கரிய செய்கிறார், அவருடைய செயல்பாட்டில் எவ்வாறு அந்த செயற்கரிய செய்கின்ற தன்மை இருக்கிறது, அதில் செயற்கரிய செய்தல் அல்லது அந்த வளர்ச்சி ஒரு தனி மனிதனை எவ்வாறு சமூக வளர்ச்சியில் கொண்டு செலுத்துகிறது என்பதையும் ஊடுழையாக செயற்கரிய செய்வார் பெரியர் என்கிற சிந்தனையை விதைத்தது வரவேற்புக்குரியது. இந்த அளவில் ஒரு மனிதர் லிசனிங் கவனித்து அப்ரிஷியேஷன் பாராட்டி இன்க்ளூசிவாக ஒருவர் மானிட்டரிங் செய்து வாழ்க்கையை எந்த அளவிற்கு இணக்கமாகவும் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவராகவும் தன்னையும் வளர்த்து கொண்டு சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டும் ஆகிய 10 படிநிலைகளை நல்ல முறையிலே எடுத்து எம்பினார். ரவி கோவிந்தராஜ் அவர்களுடைய இந்த கட்டமைப்பு ஒரு தனிமனித வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, ஒரு தனிமனிதன் தன்னுடைய எதிர்காலவியலில் இந்த இன்ஹிஸ் ஃபியூச்சராலஜி எவ்வாறு அது மதிப்பு கூடியதாக ஆடட் வேல்யூ வாழ்க்கை எவ்வாறு சமூகத்திலே இயக்கத்திலே அல்லது சமூக இயக்கத்தை உள்ளடக்கியது என்கிற நல்ல ஒரு ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை சாந்தி அம்மையார் வழங்கியிருந்தார். சிறப்பான இவருடைய முயற்சிகள் பயிற்சிகள் நல்ல ப்ரெசன்டேஷன் அருமையாக இருந்தது. ஆகவே ஒட்டுமொத்தமாக 70 மதிப்பெண்களை இவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவங்க எடுப்பிலேயே தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளாமலும் முறைப்படி மைக் ஆன் பண்ணிட்டு பேசியிருக்கணும். அது அவரிடத்தில் இருந்த குறைபாடு. அதை பிறர் எடுத்து சுட்டிய பின்னர் தான் அதை அவங்க செயல்படுத்தினார்கள். நெக்ஸ்ட் என்று சொல்லுகிற பொழுது அதுவும் காதில் விழுது. அது அவங்க செஷனில் யாரோ ஒரு பின்னிருந்து இயக்குகிறார். இவ்வாறு சில பல குறைபாடுகள் இருந்தாலும் அமர்வு நேர்த்தியாக இருந்தது. 70 மதிப்பெண்களை அவருக்கு மனதார வழங்கி வாழ்த்துகின்றேன். தமிழாய் வாழ்கத் அழைத்து இந்த 3வது அமர்வை இந்த கண்ணோட்டத்திலே நிறைவு செய்கிறேன். நல்லாசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன் வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி ஐடிசி ஜங்ஷன் கத்தார் தமிழ் ஆம்பல் சங்கம் சிறப்பான இந்த ஆம்பல் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் நன்றியோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.